Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் MS Wordல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அண்ட் டைமை சேவ் பண்ணக்கூடிய சில ஷார்ட்கட் கீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிங்க. Alright, so first one, Shift F3. The benefits of learning new skills அப்படிங்கிற இந்த கம்ப்ளீட் டைட்டிலில் நமக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, அதாவது லோயர் கேஸில் இருக்குது. இதை நாம் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுக்கு மாற்றணும், இல்லை கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தனியாக ஹோம் டேபில் போயிட்டு அந்த கமாண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக அது ஒரு வேர்டாக இருந்தால் அந்த வேர்டுக்கு மேலே கர்சர் இருந்தால் போதும். இல்லை கம்ப்ளீட்டாக அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F3 நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஷிஃப்ட் F3 கொடுக்கும் போது கேபிட்டலைஸ் அண்ட் கம்ப்ளீட்லி லோயர் கேஸ் அண்ட் கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். இதே பேராகிராஃபில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F3 கொடுக்கும் போது கம்ப்ளீட்லி கேப்ஸு, அதாவது அப்பர் கேஸ், மறுபடியும் ஷிஃப்ட் F3 கொடுக்கும் போது லோயர் கேஸ், அண்ட் திருப்பி ஷிஃப்ட் F3 கொடுக்கும் போது சென்டென்ஸ் கேஸ், அதாவது ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட் லெட்டர், ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். அதே ஒரு முடிஞ்ச அடுத்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேப்ஸில் வரும். ஓகே, பட் இங்கே கவனித்து பாருங்கள், நமக்கு த பெனிஃபிட்ஸ் ஆஃப் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸில் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கேப்ஸில் வந்துருச்சு. ஸோ நான் சொல்ல வர விஷயம், நீங்கள் ஈஸியாக கேஸை, அதாவது டெக்ஸ்ட்டோட கேஸை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும், டாகல் பண்ணணும் போது ஷிஃப்ட் F3 யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம். பட் சில நேரத்தில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது இந்த மாதிரி OF, இன், அண்ட் இப்படிப்பட்ட சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தேவைப்படாது. அதாவது O மட்டும் கேப்ஸில் இருக்குது, F பாருங்கள் ஸ்மாலில் இருக்குது. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக நமக்கு, அதாவது இந்த ஹோல் வேர்டு நமக்கு கம்ப்ளீட்டாகவே ஸ்மால் லெட்டரில் தான் தேவை. இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட்ஸ் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணியோ இல்லை ரைட் கிளிக் பண்ணியோ அதை தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லை, நிறைய வேர்ட்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னும் போது ஜஸ்ட் நீங்கள் கோ ஃபார் Ctrl+H, அதாவது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஆனால் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ ஃபுல்லி கேப்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டோட வார்த்தை நீங்கள் தேடுறீங்கன்னா AND அப்படிங்கிறத கேப்ஸ்லேயே கொடுங்க. ஆனால் கேப்ஸில் கொடுக்கும் போது கவனித்து பாருங்கள், மோரில் போயிட்டு மேட்ச் கேஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது கேப்ஸில் இருக்கிற ஆண்டை மட்டும், அந்த வார்த்தையை மட்டும் ஃபைண்ட் பண்ணி நமக்கு தேவையானதாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக O கேப்ஸில் இருக்குது, F ஸ்மால் லெட்டரில் இருக்குது. நமக்கு அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்டையர்லி அது ஸ்மால் ஆஃபாக தான் இருக்கணும். ஓகே, மேட்ச் கேஸ் கொடுத்தாச்சு. நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ரீப்ளேஸ்ன்னு கொடுங்க, இல்லை ஃபைண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. வந்திருக்கக்கூடிய ரிசல்ட், அதாவது ஃபைண்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா தாராளமாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ். நான் சொல்ல வந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் F3 தான். பட் இந்த மாதிரி இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கோ ஃபார் Ctrl+H, அதாவது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். பட் மேட்ச் கேஸை எனேபிள் பண்ணிவிட்டு வேலை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு நல்லது. செகண்ட் ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+, அதாவது நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். அதாவது இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் மிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நல்லா கவனிங்க, ஸ்பேஸ் கொடுத்துட்டு நேமை டைப் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்களா மிஸ்டர் அப்படிங்கிறது மேலே ப்ரீவியஸ் லைனில் இருக்குது. ஆனால் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு அது ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, பட் நமக்கு இப்படி ஆகக்கூடாது. நான் கரெக்டாக ஸ்பேஸ் தான் கொடுக்குறேன், ஆனால் நேமை டைப் பண்ணும் போது அது கீழே போயிடுது. ஸோ மிஸ்டர் அப்படிங்கிறதும் கூட சேர்ந்து தான் வரணும். ஸோ அப்போ அந்த இடத்துல வெறும் ஸ்பேஸ் கொடுக்காம, அதாவது பிரேக்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் நான் பிரேக்கிங் ஸ்பேஸை கொடுக்கணும். ஸோ அப்போது ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை விட Ctrl+Shift+ கொடுத்துடலாம். இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம நேமை டைப் பண்ணுறோம், பட் அங்கே நான் பிரேக்கிங் ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த மிஸ்டர் அப்படிங்கிறதும் நமக்கு சேர்ந்தே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இது இங்கே மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு மீட் மீ அட் 9 PM அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்பேஸ் கொடுத்து PM கொடுக்கும் போது PM மட்டும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நாம் அங்கே கொடுத்தது நார்மலான அந்த ஸ்பேஸ், அதாவது பிரேக்கிங் ஸ்பேஸ். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக Ctrl+Shift+ கொடுத்து PM கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த எட்ஜில் நீங்கள் வந்து வேலை செய்யும் போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம நான் பிரேக்கிங் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸ்பேஸுக்கும் நான் பிரேக்கிங் ஸ்பேஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவே காமிக்கிறேன். ஜஸ்ட் அதை ஒர்க் பண்ணி காமிச்சாச்சு. அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹோம் டேப்பில் பேராகிராஃபோட குரூப்பில் ஷோ ஆர் ஹைட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஒவ்வொரு வேர்டுக்கு பக்கத்தில் நமக்கு இந்த சர்க்கிள் சிம்பிள் வந்திருக்கு இல்லையா? ஸோ இது நார்மல் ஸ்பேஸ். ஓகே,
ஆனால் இங்கே பாருங்கள் அந்த செல்சியஸ் மாதிரி அந்த டிகிரி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இல்லையா? ஸோ இது நான் பிரேக்கிங் ஸ்பேஸ். ஸோ அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணுமோ அங்கே நீங்கள் நான் பிரேக்கிங் ஸ்பேஸை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு என்டையர் வேர்ட் கரெக்டாக சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அது நெக்ஸ்ட் லைனுக்கு தான் போகுது, அது பிரேக் ஆகி தான் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வெறும் ஸ்பேஸ் கொடுக்காம நான் பிரேக்கிங் ஸ்பேஸை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஜார்ஜ் வில்லியம்ஸ்ன்னு இருக்குது. மேபி நீங்கள் டைப் பண்ணும்போது ஜார்ஜ் அந்த லைனில் செட் ஆகிடலாம், வில்லியம்ஸுங்கிறது கீழே வரும். அப்போ நேம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது நெக்ஸ்ட் லைனில் இருக்கும், அந்த கண்டினியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், வில்லியம்ஸ் ஸ்பேஸ்ன்னு கொடுக்குறீங்களே, ஸ்பேஸ் கொடுத்து வில்லியம்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து வில்லியம்ஸ் கொடுங்க. அப்போ என்டையர் நேமும் கரெக்டாக அழகாக நமக்கு ஒரு கோர்வையாக கீழே பார்த்தீங்கன்னா வந்துடும் சிங்கிள் லைனில். அப்போ அது ரீடபிலிட்டிக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஸ்பேஸ் ஃபார் நான் பிரேக்கிங் ஸ்பேசஸ் அது ரொம்பவே முக்கியம். தேர்ட் ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஷிஃப்ட் அப் ஏரோ ஆர் டவுன் ஏரோ. இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு ஹோல் பேராகிராஃபை நீங்கள் அப் அண்ட் டவுன் கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் பண்ணணுன்னும் போது இந்த ஆல்ட் ஷிஃப்ட் அப் ஏரோ ஆர் டவுன் ஏரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் கலெக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பேராகிராஃப் எனக்கு மேலே இல்லை கீழே ஸ்விட்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போது இதுக்காக இதை கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணி இல்லை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணி இப்படிலாம் செய்கிறத விட ரொம்ப சிம்பிள். அந்த பேராகிராஃப்க்கு மேலே கர்சர் இருந்தால் மட்டும் போதும். ஜஸ்ட் ஆல்ட் ஷிஃப்ட் அப் ஏரோ கொடுக்கும் போது கவனித்து பாருங்கள், அது மேலே போகுது, ஸ்விட்ச் ஆகுது. இல்லை ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தோம் நாம் அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ தாராளமாக நீங்கள் அப் ஏரோ கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரீவியஸ் அடுத்தடுத்த பேராகிராஃபுக்கு மேலே கீழே பார்த்தீங்கன்னா அது ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அது எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே நீங்கள் அழகாக இதை மாற்றிக்கலாம். ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவான ஷார்ட்கட் கீ. ஏன்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது இல்லை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா வேலை தான். பெஸ்ட்டு நீங்கள் ஆல்ட் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்து வேலையை ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஸோ அப்போ எங்கே வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபோர்த்து ஷார்ட்கட் கீ நார்மல் ஸ்டைல் அப்ளை பண்ணுறது இல்லை ஹெட்டிங்ஸ் அப்ளை பண்ணுறது. நல்லா கவனிங்க, இப்போது இதெல்லாம் புல்லட்டட் டெக்ஸ்ட்டாக இருக்குது, பட் இதெல்லாம் எனக்கு நார்மல் டெக்ஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ யோசித்து பாருங்கள், ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் ஸ்டைல்ஸோட குரூப்பில் நார்மல் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என். ஸோ என்டையராக நமக்கு நார்மலாக வந்துடும். இது இப்போன்னு மட்டும் கிடையாது, அதாவது இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது. வாட் எவர் எந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு அது நார்மலாக வேணும், அதை ஸ்விட்ச் பண்ணிக்கணுமோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னன்னு கொடுத்தீங்கன்னா அது நார்மல் டெக்ஸ்ட்டாக வந்துடும். இல்லை எனக்கு அது ஹெட்டிங்காக தான் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் 1 ஃபார் ஹெட்டிங் 1 இல்லை கண்ட்ரோல் ஆல்ட் 2 ஃபார் ஹெட்டிங் 2. ஸோ இப்படி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நீங்கள் ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும் நம்புகிறேன். ஜஸ்ட் நீங்கள் வாட் எவர் அது என்ன மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் ஷேடிங்ஸ் வாட் எவர் எது கொடுத்துருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன நீங்கள் கொடுத்துட்டா போதும், கம்ப்ளீட்டாக அது நார்மல். பட் எனிவே ஹைலைட்டிங் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நாம் அதை மேனுவலாக ரிமூவ் பண்ணால் தான் உண்டு. மற்ற ஃபார்மேட்டிங் வாட் எவர் அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்து அதை நார்மலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க ஈஸியாக முடியும். ஹெட்டிங்க்கு நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் 1 ஃபார் ஹெட்டிங் 1, கண்ட்ரோல் ஆல்ட் 2 ஃபார் ஹெட்டிங் 2. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹோம் டேப்பில் ஸ்டைல்ஸில் ஹெட்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் ஒன், டேட் அண்ட் டைமை இன்சர்ட் பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஹெட்டர் ஆர் ஃபூட்டரில் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பேஜ்லேயும் தேவைப்படும், பட் அதை விட ரொம்ப அதிகமாக நமக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் ஒர்க் பண்ணும்போது டேட் அண்ட் டைம் நாம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். ஆல்ட் ஷிஃப்ட் டி கொடுத்து கரண்ட் டேட் அண்ட் ஆல்ட் ஷிஃப்ட் டி கொடுத்து நீங்கள் கரண்ட் டைமை தாராளமாக இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நான் ஸ்பேஸ் கொடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தனியாக கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபூட்டரில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஆர் எக்ஸாம்பிள் லைக் ரைட் அலைன்மெண்ட்டில் எனக்கு தேவை, ஆல்ட் ஷிஃப்ட் டி கொடுத்து நாம் டைமை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைமோட ஃபார்மேட் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஃபீல்டாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் ஃபீல்டு கொடுக்கலாம், இல்லை அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபீல்டு கொடுத்து அப்போ உங்களுக்கு டைமுக்கான கம்ப்ளீட் ஃபார்மேட்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அதாவது டேட் அண்ட் டைம் ஃபார்மேட்ஸ் வந்திருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைம் ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு அது செகண்ட்ஸோட வேணுமா இல்லை 24 hours ஃபார்மேட்டில் வேணுமா, எப்படி வேணுமோ தாராளமாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது டைமுக்கு மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் டேட்டுக்கும் தான். ஆஸ் யூஷுவல் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு, இன்கேஸ் உங்களுக்கு அப்டேட்டட் டைம் வேணும்னா, அப்டேட்டட் டேட் வேணும்னா,
எடிட் ஃபீல்டு கொடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் டேட்டுன்னு வரும்போது டேட்டுக்கான ஃபார்மட் மட்டும் இல்லாமல் வெரைட்டி ஆஃப் ஃபார்மட்ஸ் இருக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபீல்டு ஆப்ஷன்ஸில் கேலண்டரோட ஆப்ஷன்ஸும் இருக்குது. இன்கேஸ் தேவைன்னா நீங்கள் அதையும் இங்கே ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், அதையும் அச்சீவ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறேன். பட் எனிவே ஃபார்மேட்ஸ் நீங்கள் தாராளமாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள் தேவைக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒருவேளை அப்டேட்டட் டைம் உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் கவனித்து பாருங்கள், நம்ம ஷார்ட்கட் கீ மூலியமாக தான் என்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்தா தான், இப்போ அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 4:06 PM. ஸோ ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுக்கும் போது அஃப்கோர்ஸ் 4:08 PM. ஸோ அப்டேட்டட் டேட் அண்ட் டைம் வேணும்னும் போது தாராளமாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தாலும் சரி, இல்லை ஜஸ்ட் அதுக்கு மேலே, அதாவது அந்த ஃபீல்டுக்கு மேலே கர்சரை வச்சுட்டு F9ங்கிற ஷார்ட்கட் கீயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆர் ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் கொடுத்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் ஃபைனலாக Alt+Q ஃபார் டைட்டில் பாரில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் பார். நல்லா கவனிங்க, நீங்கள் மேலே போய் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக Alt+Q நீங்கள் கொடுத்தாலே போதும். ஸோ நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மார்க்ஸ்லாம் அப்ளை பண்ணுறது உண்டு. யோசித்து பாருங்கள், நீங்கள் வாட்டர் மார்க் அப்ளை பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் எங்கே போகணும், டிசைன் டேபில் போயிட்டு பேஜோட பேக்ரவுண்டில் வாட்டர் மார்க்கில் அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக டக்குன்னு வாட்டர் மார்க் வேணும்னா Alt+Q உங்களுக்கு சர்ச் பார் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வாட்டர் மார்க்கு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ அங்கே நமக்கு வாட்டர் மார்க்கில் என்ன வாட்டர் மார்க் வேணுமோ ஸோ ஈஸியாக நீங்கள் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிடென்ஷியல் வாட்டர் மார்க் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்டர் கொடுத்தா போதும். அஃப்கோர்ஸ் ஹோல் டாக்குமெண்ட்லேயும் நமக்கு வந்துட போகுது. இல்லை எனக்கு வாட்டர் மார்க் வேண்டாமா, Alt+Qக்குள்ளே போயிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரிமூவ் வாட்டர் மார்க்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். நிறைய வருது இல்லையா, நமக்கு தேவை ரிமூவ் வாட்டர் மார்க் தான், ஜஸ்ட் என்டர். இல்லை Alt+Q கொடுங்க, நமக்கு வாட்டர் மார்க்கில் நாமளே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் வாட்டர் மார்க், ரைட் ஆரோ, என்ன விதமான வாட்டர் மார்க் தேவை, அஃப்கோர்ஸ் டிராஃப்ட் தேவை, ஜஸ்ட் என்டர் அண்ட் அப்ளை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ Alt+Q இந்த மாதிரி டக்குன்னு நீங்கள் குயிக்காக சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் கீஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டைமை இது அதிகமாக சேவ் பண்ணி தரும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.